எது குழந்த பிறந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகளை நம்ம கண்டறிய முடியுமோ அதெல்லாம் குழந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கண்டறியலாம். ஒரு ஒரு உறுப்பும் எப்போ டெவலப் ஆகுதுங்கிறத நம்ம அழகாக ஸ்கேன் மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஃபஸ்ட்டு யூரின் மூலமாக பரிசோதனை பண்ணிக்கலாம், சிறுநீர் மூலமாக பரிசோதனை பண்ணிக்கலாம், இல்லை பிளட் மூலமாக பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணும்போது ரொம்ப மிக மிக அவசியம். ஸ்கேன் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ 7 வாரத்திலேயே கண்டிப்பாக 7 வாரத்துலேருந்து 9 வாரத்துக்குள்ளே நம்ம அது பேர் டேட்டிங் ஸ்கேனுன்னு பேர். ஸ்கேன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தை சில சமயம் கரு கர்ப்பப்பையில் தான் தங்கணுன்றது இல்லை, கரு குழாயிலையும் தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த இடத்துல கரு தங்கியிருக்குன்னு தெரியும், அது எந்த பகுதியில் இருக்குது. கர்ப்பப்பைங்கிறது ஒரு ஒரு இது, அதில் மேலேயும் தங்கலாம், கீழேயும் தங்கலாம், சைட்லேயும் தங்கலாம். சரியான இடத்துல தங்கியிருக்கான்னு தெரியணும், கர்ப்பப்பையில் தான் தங்கியிருக்கான்னு தெரியணும், குழந்தையோட நாடு திடுப்பு நல்லா இருக்கா அப்படிங்கிறது தெரியும்.